ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்கிள் ஓபி அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சைக்கிள் ஓடணும். இங்கே நிறையா ட்ரிக்ஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு சைக்கிள் ஓட்டணும். ஸோ இப்போ மேலே ப்ராக்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏறும் நம்ம லெவல்ஸ் முடிக்க. ஸோ இப்போ எனக்கு 4 ப்ராக்ரெஸ் வந்துருக்கு. ஸோ இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். நிறைய பேர் விளையாடலாம், இல்லை ஒருத்தவங்களும் விளையாடலாம். ஆனால் வந்தாங்கன்னா நிறைய பேர் நம்ம நிறைய பேரோட விளையாண்டு தான் ஆகணும், வேறு வழியில். ஸோ நானும் இப்போது 9 வரைக்கும் ப்ராக்ரெஸ் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன். இதை பாருங்கள், எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் விளையாடணும் கைஸ். ஸோ இப்போ ப்ராக்ரெஸ் 11 வரைக்கும் ஏற்றிட்டேன்னா அப்படியே நான் போயிடுவேன். ஐயோ, இந்த நடுவில் இருக்க இந்த இது மட்டும் விழுந்துடவே கூடாது நம்ம. ஸோ நானும் இந்த 13 வரைக்கும் ஆகிடுச்சி, ஒன்று கூட விழுவாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்ல வாய மூடல, அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு போய்ட்டு அப்பா நல்லா அடிச்சிட்டாண்டேன். சரி, இப்போ நம்ம அப்படியே நைஸாக போயிடணும். டக்குன்னு போயிடுறா தம்பி. அப்பா ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. இப்போ அங்கேருந்து தப்பிச்சு இப்போ நான் வேறு லெவலுக்கு வந்துட்டேன். இது என்ன லெவல்னு எனக்கு தெரில. ஐயையோ, கீழே விழுந்துட்டேன். நான் நோட்டீஸ் பண்ணேன், அது என்னன்னா நம்ம கீழே விழுவ நம்மளோட சைக்கிள் கலர் பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ நான் முன்னாடி விழுவும்போது க்ரீன் கலர் சைக்கிள் கலர் வச்சுருந்தேன், இப்போ ப்ளூ கலரில் மாறி இருக்கு. ஸோ நம்ம கீழே விழுவ சைக்கிள் கலர் மாறுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே குதிச்சிட்றா. ஐயையோ, இந்த லெவலுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அப்படியே ஸ்பீடாக அப்படியே போயிடணும். எனக்கு இந்த லெவலுக்கும் எனக்கு சுத்தமாக ஆகாது. எனக்கு எப்போவுமே இந்த லெவல் சொதப்பிட்டு தான் இருக்கும். இந்த தடவை இந்த லெவல் சொதப்பு தான் செய்யுது. ஸோ எத்தனை ட்ரீஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த லெவலை எப்படியாவது நம்ம முடிச்சே ஆகணும். ஸோ இப்போ 16% பார்த்திங்கன்னா நான் முடிச்சிருக்கேன் ப்ராக்ரெஸ்ஸு. எப்பா ஒரு வழியாக இந்த லெவலை தாண்டியாச்சு. அப்படியே இங்கே வரும்போது இதுக்கிட்ட அவுட் ஆகிட்டேன். இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இந்த தடவை எனக்கு சொதப்புது. எனக்கு ஜாய்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மூவ் பண்ண அவ்வளோவா வரமாட்டேங்குது. திடீர்னு ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணணும்ல, அதனால திடீர்னு மூவ் பண்ண வராது. ஆனால் நான் நார்மலாக மூவ் பண்ணுவேன், அது மட்டும் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அடி வாங்கிட்டே இருக்கேன். இப்போ தான் இந்த லெவல் ஈஸின்னேன், அதுக்குள்ளேயும் அடி வாங்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த லெவலை எப்படி முடிக்க போகிறேன்னே தெரில. ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இப்படி வச்சா நல்லா நான் கொஞ்சம் விளையாடுவேன். ஸோ இந்த இன்வென்ட்ரின்னு இதை யார் ஓப்பன் பண்ணான்னு தெரியல, நான் ஓப்பனே பண்ணல, அதுவே தானே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பாருங்களேன், நான் இப்போ ப்ளூ கலர் சைக்கிள் வச்சுருக்கேன்னா, இப்போ பாருங்கள் எல்லோ கலர் சைக்கிள் அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க நமக்கு. அப்பா ஒரு வழியாக இந்த லெவல் தாண்டியாச்சா, அப்படியே போய் இந்த லெவலையும் தாண்டிட்டேன். அப்படியே இந்த லெவல் தான் கொஞ்சம் கஷ்டம், பார்த்து போட தம்பி, கீழே விழுந்துடாத. இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். நான் ரொம்ப நேற்று இந்த கேம் நான் பார்த்திங்கன்னா விளையாண்டேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விளையாண்டு பார்த்தேன். அப்போ இந்த லெவலில் நான் நிறையா ட்ரைஸ் எடுத்தேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா ஈஸியாக விளையாடுறேன். அடப்பாவி, அந்த லேசர்லலாம் நான் கரெக்டாக வந்துட்டேன், குதிக்கிறது தான் சொதப்பிட்டேன். ஸோ இந்த குதிக்கிறது இந்த தடவை நல்லா பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ 21 வரைக்கும் ப்ராக்ரெஸ் ஏறி இருக்குது. இன்னும் நல்லா பண்ணணும் நம்ம. ஐயோ, லேசரில் பட்டுருச்சா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பர்பிள் கலர் சைக்கிள் வச்சுருக்கோம், குதிச்சிட்றா. எப்பா ஒரு வழியாக குதிச்சாச்சு. அந்த கொடியை ஏற்றிட்டோமா? கொடி ஏற்றிட்டோம். ஏன்னா அப்படி கொடி ஏற்றினா தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கீழே விட்டோன்னா அந்த கொடி ஏற்றின இடத்துல தான் நம்ம ரெஸ்பான் ஆகும். ஸோ அந்த கொடி மட்டும் நம்ம ஏற்றிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ப்ராக்ரெஸ் 23 ஏறி இருக்குது. நம்ம ப்ராக்ரெஸ் 25 பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ப்ராக்ரெஸ் 25லேருந்து 26 போகிறது பார்த்திங்கன்னா அது ஒரு லெவலு கைஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு லெவலு. ஸோ அது எனக்கு போன தடவை ஆடினேன், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு அது வரவே இல்லை.
அதனால தான் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு அந்த லெவல். ப்ராக்ரஸ் வந்து 25லேருந்து 26 போகும்போது தான் எனக்கு இப்படி நடந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ப்ராக்ரஸ் 23ல் இருக்கோமா. ஓகே, இது வந்து ஒரு லேசர் லெவல். இந்த லேசர் சுற்றுதா, இந்த லேசரில் படாமல் கீழே விழுவாமல் அப்படியே அடுத்த லேசருக்கு போயிடணும் இந்த மாதிரி. ஸோ வந்து இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தான். இருந்தாலும் நான் கீழே விழுட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது. நேற்று வந்து கரெக்டாக வந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து எனக்கு சரியாகவே வரல. நேற்று சரியாக வந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து நேற்று தப்பாக வந்ததெல்லாம் இன்றைக்கி எனக்கு சரியாக வருது. ஸோ வந்து அதுதான் எனக்கு பிரச்சனை. சரி, இப்போ வந்து இந்த லெவல் கொஞ்சம் ஈஸி தான். இங்கே அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். இது வந்து ஈஸியாக நான் வந்து முடிச்சிட்டேன். இது தான் கைஸ் நான் சொன்னேன் லெவல் ப்ராக்ரஸ் 25 டு ப்ராக்ரஸ் 26ன்னு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நான் இதை நேற்று விளையாடும் போது முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி எப்படி முடிப்பேன்னு எனக்கு தெரியல. வந்து எனக்கு வந்து லைட்டாக வந்து நேற்று ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணேன் கைஸ். அந்த ட்ரிக் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அதை வச்சு தான் இப்போ கொஞ்சம் ஆடிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஏறிட்டேன்னா அப்புறம் இன்னும் நான் அப்படியே ஏறிடணும். அப்புறம் இன்னும் நீங்கள் ஏறிட்டு அப்படியே இப்படி வந்துடணும். ஐயையோ! ஸோ பார்த்திங்கன்னா நான் கீழே விழுந்துட்டே இருக்கேன். ஸோ திருப்பி கீழே விழுவுறேனேடா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படியாவது நம்ம வந்து இதை வந்து தாண்டிடணும். ஸோ வந்து இருங்க, நானே ட்ரை பண்ணுறேன். ஐயோ, லைட்டாக ஜம்ப் பண்ணிட்டேன் நான். அப்பா டே கீழே வந்துடாதரா. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். எப்பா டே இதை செஞ்சு கீழே வந்துடாதரா. இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம்டா. டே எப்போ ஒரு வழியாக தப்பிச்சாச்சு கைஸ். இன்னும் ரெண்டு தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து விளையாடணும் நம்ம. ஏன்னா இந்த ரெண்டு தானே இருக்குது. அப்பா இன்னும் ஒன்று தான் இருக்குது. கன்ஃபார்மாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். அப்பா ஒருலேயே ஜெயிச்சிட்டோம். அப்பா இப்போ வந்து போயிட்டுருக்கோம் நம்ம. அப்போ இதையும் வந்து ஜெயிச்சிட்டோம். அடுத்தது வந்து இது வந்து ஒரு லெவலு. ஐயையோ போச்சு. இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். ஐயோ அப்பா ஒருலே இதுவும் முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம பாட்டுக்கு போவோம். இந்த லேசர் வந்து இந்த லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். இதை வந்து நான் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த லெவலுக்குலாம் நான் நேற்று வரவே இல்லை பார்த்திங்கன்னா. ஏன்னா நேற்று வந்து நான் ரெட் லைன் ப்ளூ லைனே சேர்த்தானேன். ஸோ அதனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நேற்று வந்து சரியாக வரவே இல்லை. ஸோ இதுதான் புது லெவல் மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ வந்து நம்ம ப்ராக்ரஸ் வந்து 29 முடிச்சு ஏற்றிருக்கோம். இப்போ 30 ஆகிடுச்சு ப்ராக்ரஸ். ஓகே, லெட்ஸ் கோ மேன், லெட்ஸ் கோ. ஓகே, அப்பா இன்னொரு லெவல் முடிச்சாச்சு. ஒரு வழியாக முடிச்சிட்டோமா. ஸோ வந்து இப்போ வந்து எப்போ இந்த லேசரில் பற்றவே கூடாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான். இருந்தாலும் இதை நான் முடிக்க போகிறேன். எப்போ இதை முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி இருக்கேன். ஸோ இப்போ வந்து 32 ஏறிடுச்சு நம்மளுக்கு. ஐயோ கீழே விழுட்டேன். ஸோ இந்த மாதிரி லெவல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ வந்து நான் ப்ராக்ரஸ் வந்து 100 வரைக்கும்லாம் என்னால் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து இதில் கரெக்டாக அப்படியே குதிச்சாங்க. அப்பா இதில் குதிச்சாச்சா. இப்போ வந்து இந்த லெவலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம், இது வந்து நான் கீழே விழுந்துட்டே இருப்பேன். ஆனால் இது எப்படி உனக்கு தெரியுதா நீ விளையாடலையான்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி வந்து போன தடவை ஒரு லெவல் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் நான் விழுந்துட்டே தான் இருந்தேன். ஸோ இதுலேயும் நான் விழுந்துட்டே இருப்பேன் தான் தோணுது. ஆனால் வின்ன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இங்கே நிற்கும் போதே அடிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து சீட்டிங்கு. அங்கே நிற்கும் போது எப்படி அவங்களால அடிக்க முடியுது. இருந்தாலும் வின் ஆகிட்டேன். சரி விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு, அதான் வின் ஆகிட்டோம்ல. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கொடி ஏற்றிட்டோமா. ஏற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து கொடி ஏற்றுறது தான் நமக்கு முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இங்கே கீழே விழுவுறேன்னா நான் போன தடவை கொடி ஏற்றின இடத்துல போய் நிற்பேன். ஆனால் இங்கே நான் கொடி ஏற்றிட்டேன்ல. ஸோ இப்போ வந்து நான் இந்த லெவல் ஸ்டார்டிங்லேயே நிற்பேன். ஸோ வந்து அந்த கொடியை மட்டும் கண்டிப்பாக ஏற்றிடணும். ஆக்சுவலி கொடி ஏற்றுறது கிடையாது, கொடி ஏற்கனவே ரெட் கலரில் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஆக்கணும். அப்போ தான் அந்த ப்ராக்ரஸும் ஏறின மாதிரி இருக்கும். நான் இப்போ கொடி ஏற்றி அப்படியே போயிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கொடி ஏற்றினேன் தெரியாமல். ஸோ வந்து கொடி ஏற்றாமல் அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்ரஸ் வந்து 39 இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைப் இது. ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமான லெவலு.
இதை அப்படியே பார்த்து பார்த்து போகணும் நம்ம. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பாட்டு ஏறிட்டோம். ஸோ இது என்ன லெவல்னு எனக்கு தெரில. இது வந்து கொஞ்சம் ஈஸியான லெவல் மாதிரி தான் இருக்குது. என்னடா நடுவில் ஒரு ஓட்டம் இருந்தது, குழம்பு விழுட்டேன். ஸோ வந்து அப்படியே டே ஏன்டா. ஸோ வந்து நம்ம ரொம்ப நேரம் இப்படியே ஆடிட்டோமா. ஸோ வந்து அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆடலாம். எப்படி நமக்கு வருதுன்னு தெரில. ஐயோடே இப்போ நல்லா ஆடினேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆடினேன்ல. ஆனால் இந்த லெவலை நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ வந்து இப்போ நமக்கு என்ன சைக்கிள் கலர் அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குறது தான். ஸோ இப்போ வந்து நம்மளும் கீழே வந்துட்டு இருக்கிறோம். இந்த லெவல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அப்படியே மெதுவாக போகணும். டே அப்பா ஒரு வழியாக வந்தாச்சா. அப்படியே மெதுவாக ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்பா ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். ஐயையோ, இதுதான் எனக்கு இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. ஸோ வந்து எப்படியாவது இந்த லெவல் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு லெவலு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் விளையாண்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது விளையாடையே ரொம்ப நேரம் ஆகிடும் போல். ஸோ வந்து என்னடா இவ்வளோ இதுவாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்பா. இப்போ வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்புறமா வந்து அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணோடனே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து நான் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த லெவலை. ஸோ வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நான் ஒரு ட்ரிக்கு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஒரு ட்ரிக்கு கற்றுக்கிட்டு அந்த ட்ரிக்கை வச்சு பண்ணேன். ஆக்சுவலி ட்ரிக்குனா நீ ஏமாத்துறியா இந்த கேம் விளையாட, ட்ரிக்குனா அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து இது வந்து இந்த கேமில் இருக்க ஒரு ட்ரிக்கு, பக்கு வச்சு ஏமாத்துறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த லெவலை வந்து ஒரு ட்ரிக்கு நான் எப்படி தெரியுமா, இப்படி முன்னாடி போயிட்டு நான் ஜாய்ஸ்டிக்கு பின்னாடி இழுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் இது. ஸோ வந்து நான் இந்த கேம் ஒன்றும் ஏமாற்றிலாம் ஒன்றும் ஆடல. ஸோ இப்போ வந்து நாம் அப்படியே போவோம். ஐயோ கீழே விழுந்துட்டான். டே. ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப மேலே இருக்கும்னு தோணுது. ஸோ உள்ளேயே இருந்துக்கலாம். ஏன்னா எனக்கு உள்ளே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது கைஸ். உள்ளே இருக்கிறது தான். ஸோ வந்து சைக்கிள்குள்ளேயே இருந்துக்கலாம். சைக்கிளுக்கு வெளியே போக தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இந்த லேசரில் படாமல் போகணும். அதான் இந்த கேமு. என்னடா பாதையே என்ன இப்படி இருக்குது எப்பா. ஒரு கேப்பில் போய் பூந்துட்டேன். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் கைஸ். அப்பா இப்போ தாண்டா நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன். இப்போ வந்து ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 44 ஏறி இருக்குது. இது போதும்டா எனக்கு. இதை வச்சே நான் உயிர் வாழ்ந்துருப்பேன். ஆமாம், இது எதுக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவை? நான் வேறு எதோ வளர்றேன்னு. ஸோ வந்து இப்போ அப்படியே இந்த லேசரில் படாமல் போகணும் போல். ஸோ வந்து இதையும் ஃபஸ்ட்டு ட்ரைலே பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஸோ இது என்னடா இது, அடப்பாவி, இது என்ன பேக் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. பேக் ரூம்ஸ் தான் நினைக்கிறேன். இது பேக் ரூம்ஸ் கைஸ். அப்பா இந்த பேக் ரூம்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் எப்படியோ. ஸோ இப்போ வந்து இது வந்து 47 வரைக்கும் இந்த ப்ராக்ரஸ் பார்த்திங்கன்னா ஏறிச்சு. ஸோ வந்து இதுவே நம்ம வந்து நல்லா விளையாண்டுருக்கோம் இது வரைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷம்தான் அது வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லெவல் கொஞ்சம் வந்து எனக்கு திணற தான் செய்யுது. ஸோ நானும் வந்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து போகிற போக்க பார்த்தா நம்ம இந்த லெவலுக்கும் இந்த மாதிரி பாஸ் பண்ணி வச்சுட்டு ஜெயிச்சு தான் வந்து காட்டணும் போல் இருக்கே. பார்த்து போடா. ஸோ அந்த பக்கமும் ஒரு ஓட்டை இருக்குது. அங்கே தான் பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதை நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக வந்தாச்சு. பார்த்து குளிச்சிட்றா. எப்பா ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம நிலமையை பாருங்களேன், எப்படிலாம் போய் பூந்து போயிட்டுருக்கோன்னு. கிட்ட இருந்ததுக்கப்புறமா விழுட்டேடா. நான் இவன் வந்து பக்கத்தில் வந்துட்டு விழுவினான். இதுக்கு பதிலாக தூரமாக இருந்து விழுந்தாவே நான் சந்தோஷப்பட்டுட்டு போயிருப்பேன். சரி ஓகே, நமக்கு முன்னாடி எவனோ பைத்தியக்காரன் மாதிரி போயிட்டுருக்கான். அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டு. ஸோ இப்போ வந்து அப்படியே இங்கே போய்ட்டு குச்சிட்றா. எப்பா குச்சிட்டான். ஸோ இப்போ வந்து அப்படியே இங்கே குச்சி இப்படி வந்து அப்படியே குச்சி இந்த கொடி எப்படியாவது ஏற்றிடணும். எப்பா 52 ப்ராக்ரஸ் வரைக்கும் நம்ம ஏற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் தாண்டா, பார்த்து பண்ணுறா. எப்பா இதில் எப்படியா குச்சிட்டாச்சப்பா.
ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த லெவலுக்கு கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. நம்ம வந்து இந்த லெவலை எப்படியாவது அப்படியே செவுத்த ஒட்டியே போயிட்டு வந்து நம்ம வந்து தாண்டிடணும். ஸோ அப்படியே குதிச்சு அப்படியே போயிடுறா. எப்பா ஒரு வழியாக இந்த லெவலையே தாண்டியாச்சு. அப்படியே குதிச்சு போயிடணும். ஸோ வந்து இப்போ ஒரு வழியாக இந்த லெவலை வந்து நம்மளோட ப்ரோ பிளேயர் மைண்டை யூஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ வந்து கரெக்டாக இங்கே வர முதல் லேசர் போட்டு வச்சுருக்காங்க, இதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து அப்போ நம்ம வந்து அடுத்த தடவை வரும்போது கரெக்டாக வந்துடணும்ல. ஸோ இப்போ வந்து அப்பா அந்த லேசர் வரும்போது ஜம்ப் பண்ணிட்டேன். நல்ல வேலை நான் ஜம்ப் பண்ணேன். அப்படியே படிக்கட்டுலேயே போயிடுறா. அப்பா இப்போ பார்த்திங்கன்னா நான் கொடி ஏற்றிட்டேன். நல்ல வேலை நம்ம கொடி ஏற்றிட்டோம், அதனால நம்ம இங்கே தான் நிற்போம். ஸோ வந்து நல்ல வேலை கீழே விழுந்தாலும் கொடி ஏற்றிட்டு கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த வெட்டு புலி. எப்பா விழுந்துடுறாங்க. எப்பா இந்த லெவலை தாண்டதுக்குள்ளே நான் பட்ட பாடியிருக்கே, எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிருக்கும் போல். எப்பா ஒரு வழியாக வந்து அந்த அந்த இது லாஸ்ட் அந்த அந்த செவுத்து அது பேர் என்ன, இங்கே வந்து சுற்றி ஒரு செவுறு போட்டிருக்காங்களா, அதை பிடிச்சி நான் வந்து தப்பிச்சிட்டேன் எப்படியோ. ஸோ இப்போ வந்து பாவிலா கீழே தள்ளி விட்டாங்களே. சரி விடுங்க, கேம்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விளையாடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நானும் கீழே விழுந்துட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ட்ரிக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே இதுக்கு போயிட்டு இங்கே இறங்கிடணும். ஸோ இங்கே போயிட்டு அப்படியே இங்கே போயிட்டு இங்கே இறங்கிடணும். அப்புறம் திருப்பி வந்து இங்கே போயிட்டு அப்படியே இங்கே இறங்கிடணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் விளையாண்டுட்டாங்க. நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் வந்து இந்த கேம் விளையாடணும் போல். ஸோ வந்து நம்ம ப்ராக்ரஸ் வந்து இப்போ 57 தான் ஏறி இருக்கு. இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸை பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு இந்த கேம் ப்ளே வீடியோவை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ வந்து நான் இன்னும் அப்பா இது எப்படியோ கடந்து வந்தாச்சுன்னா கூட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து மைண்டில் ஓவர் திங்க் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து அந்த குண்டில் அப்படியே படாமல் நம்ம வந்து போயிடணும். இது கொஞ்சம் ஹார்ட் லெவலாக தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் நம்ம வந்து இதை சமாளித்து தான் ஆகணும். இது ஏன்னா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ வந்து நான் அந்த சைக்கிளில் உட்காந்துட்டு பார்க்குறேன் பார்த்தீங்களா, அவனோட இதில் வச்சுருக்கேன், அவனோட பார்வையில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆடிக்கிட்டுருக்கேன். பாவி குண்டை போட்டு தள்ளி விட்டாங்களேடா. அப்பா பாவி நான் கூட அங்கே போயிட்டோன்னு நினச்சி ஒரு நிமிஷம் நிம்மதியாகிட்டேன். அப்போ கரெக்டாக வந்து தள்ளி விட்டாங்க கீழே. இப்போவும் அதே தான் நடக்குது. ஒருவேளை நம்ம வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது நான் வந்து பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லெவலை ஜெயிக்கிறேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வழியாக அடித்து பிடிச்சி நான் வந்து இங்கே வந்துட்டேன். எப்பா ஒரு வழியாக இங்கே வந்து கொடி ஏற்றிட்டேன். ஸோ வந்து அந்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு தான் இது வந்து கஷ்டம், வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ஈஸி. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸோ வந்து அப்படியே போயிடணும். நம்ம வந்து ஸ்லோவாக போயிடணும். நம்ம வந்து அவசரப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த லேசரில் போய் நம்ம பார்த்திங்கன்னா விட்டுருவோம் வண்டியை. ஸோ அப்படியே மெதுவாக போகணும். இந்த லெவலும் பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக போகணும். இதை தள்ளி விட்டாங்களே. ஸோ வந்து அப்படியே மெதுவாக போகணும். மெதுவாக போயிட்டு அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டுடணும். ஆனால் நான் கொஞ்சம் சைடாக ஜம்ப் பண்ணிட்டேன். இவ்வளோ ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுற இவனுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஏன்னா இவன் வந்து ஹைட்டில் வேறு இருக்கான், வானத்தில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். எவன் இந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறான்னு தெரியலையே. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா ஒன்றும் பண்ண முடியாது, ரேஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ இப்போ வந்து அப்படியே நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கோம். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தான் நம்ம வந்து ப்ராக்ரஸ் வந்து 100 வரைக்குமே ஏற்றிடுவோம். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா 100 வைப்போம். ஆனால் என்னால் எவ்வளோ டோட்டலாக பண்ண முடியும்னு எனக்கு தெரில. ஸோ வந்து நான் டார்கெட் பார்த்திங்கன்னா 100 வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ராக்ரஸ் 66 ஏற்றிட்டோம். ஐயோ கீழே தள்ளி விட்டாங்களே. ஸோ இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
நம்ம வந்து எப்படியாவது இங்கே வந்து கொஞ்சம் ஜெயிச்சிடணும். ஐயோ, இந்த லேசர் கிட்ட படாமல் இருக்கணும். இந்த லேசர் கிட்ட மட்டும் பட்டா அவ்வளோதான், அப்புறம் அவுட் ஆகிடுவோம். ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டுருணும், அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டுருணும். அப்புறம் வந்து இது நடுவில் இருக்கா, அப்படியே இங்கே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே இங்கே போயிடணும். அப்பா டேய் தம்பி, நல்ல காரியம் பார்த்துருக்கடா இப்போ தான் நீ. சரி, இப்போ வந்து அப்படியே இங்கே வந்தாச்சு. ஐயோ, நான் ஜம்ப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணேங்க, ஏதோ கிளிச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே பாருங்கள், நான் ஜம்ப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணுறேன், அவன் சைடாக போய் விழுந்துடுறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். வந்து ஓட்டுறவனுக்கு தான் தெரியணும் நம்ம சைடாக போகக்கூடாது, நம்ம நேராக தானே போகணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலே இல்லை. அப்படி கண்ட்ரோல் இருந்ததுன்னா நான் நேராக போயிருப்பேன். இவன் வந்து அப்படியே சைடாக போயிடறானா, அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையே. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது என்ன லெவல்னே தெரியலையே. சரி போவோம். ஐயோ, கீழே விட்டோமே. ஸோ இங்கே வந்து இந்த பக்கம் ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடாது. ஏன்னா இங்கே போனோன்னா இன்வென்ட்ரி பார்க்குறியா, ரிவார்டு வாங்குறியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேணாங்க நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியான லெவல் மாதிரி தான் இருக்குது, அதனால் ஸ்லோவாக போயிடணும். ஐயையோ, கொஞ்சம் அங்கே மட்டும் பெருசாக தோண்டி வச்சுருக்காங்க, அதனால கீழே விட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக தோன்றுறாங்க. ஸோ வந்து அப்படியே பெருசாக தோணுனாங்கன்னா நம்மளும் பெருசாக ஜம்ப் பண்ணி அப்படியே போயிடணும். ஸோ அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு. எப்போ ஒருலே இந்த லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 லெவல் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா 100. ஸோ வந்து 20 எனக்கு என்னமா 40 லெவல்னு தோணுது. ஸோ வந்து 30 லெவலாக இல்லை 40 கன்ஃபியூசிங்காக இருக்குது கைஸ். வந்து கேம் விளையாண்டுட்டு ஸோ வந்து கணக்கு பண்ணுறதுனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ வந்து 30 லெவல் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நான் நல்லா வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் நமக்கு 30 லெவல்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ வந்து 30 லெவல்ஸு. ஸோ வந்து கஷ்டம் தான் கைஸ். ஆனால் நான் வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ லெவல் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து இதுக்கு பார்ட் 2லாம் இல்லை கைஸ். ஏன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியாத ஒரு கேமு. ஸோ அதனால் பார்ட் 2 இல்லை. அதனால் இப்போவே எவ்வளோ லெவல் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் எதுக்காக கீழே இருந்தேன்னா வேணும்னே தான் கீழே விழுந்தேன். ஏன்னா இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கானா, அதனால் இந்த சைக்கிள் உள்ளே பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தேன். ஸோ வந்து கீழே விழுந்துட்டேன், அதனால தான். ஸோ வந்து ஐயோ, ஸோ வந்து கீழே விழுட்டேனே திருப்பி. ஸோ வந்து எப்படியாவது இங்கே வந்து தாக்கு பிடிச்சிடணும். நம்ம வந்து ஐயோ, இந்த லெவல் தான் கொஞ்சம் ஹார்டான லெவலாக இருக்குது. நம்ம வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி பண்ணணும். ஐயோ, தள்ளி விட்டே இருக்காங்களே. ஆக்சுவலி அவங்க தள்ளி விடல, நம்ம தான் போய் கீழே விழுவோம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே 2 ஜம்ப்பு ஒரே நேரத்தில் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்பீடாக போய்ட்டு ஒரு ஜம்ப்பாக அப்படியே 2வது ஜம்ப்பு அந்த மாதிரி பண்ணணும் கைஸ். நம்ம அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் 1 ஜம்ப்பா 2 ஜம்ப்பா அப்படியே பின்னாடி போகணும். ஸோ இங்கே வந்து 1 ஜம்ப்பா அப்படியே 1 ஜம்ப்பா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த லெவலை அப்படியே சுலபமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து அப்பா இங்கேயும் வந்து கொடி ஏற்றிட்டோம். அப்படியே பார்த்து போடா, இன்னும் 30 லெவல் தான்டா இருக்குது. 30 லெவல் தான்டா இருக்குது. ஆனால் என்னால் கண்டிப்பாக 100 மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஏன்னா இப்போவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து 100 லெவல்னால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ சுலபம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் விளையாண்டாலும். இப்போ வந்து நம்ம சைக்கிளுக்கு என்ன கலர்னால் க்ரீனும் எல்லோவும் சேர்ந்த மாதிரியான ஒரு கலர் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, நமக்கு கலர்லாம் தேவையில்லை, சைக்கிள் ஒழுங்காக இருக்காதா அவ்வளோதான். ஸோ வந்து இந்த கேம் பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸில் போய் வெறும் சைக்கிள் ஓபின்னு போட்டால் மட்டும் வந்துடாது. நீங்கள் போயிட்டு சைக்கிள் ஓபி பட்டு யூஆர் இன் பைக் அப்படின்னு போடணும். ஸோ வந்து அப்படி ஒரு கேம் வரும். அந்த கேம் தான் அப்படி இருக்கும். நார்மல் சைக்கிள் ஓபி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது வந்து அது சைக்கிளில் தான் போகும். ஆனால் மல்டிப்ளேயர் கேமு. இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். ஆனால் இது வந்து ப்ராக்ரஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்களா, அதனால் இது வந்து வேறு சைக்கிள் ஓபி மாதிரி. ஸோ வந்து இதில் வந்து ப்ராக்ரஸ் உங்களுக்கு போட்டு விளையாடணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ஓபி தான் பார்த்தீங்கன்னா பண்ணி
விளையாண்டாகணும். உங்களுக்கு நார்மல் சைக்கிள் ஓபி வேணாம், இந்த சைக்கிள் ஓபி வேணாம், நார்மல் சைக்கிள் ஓபி வேணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்குவாங்க. எனக்கெலாம் தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறோம். வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி போயிடுறா. ஐயாப்பா ஒரு வழியாக போயாச்சு. கொடி ஏற்றிட்டோம். இப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு பர்பிள் கலர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் நல்லா குவாலிட்டியில் ஓடுது. ஸோ வந்து அதனால வந்து நம்ம நல்லா வின் ஆகிட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து 80 இன்னும் 20 லெவல்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து 20னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து யாருமே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இன்னும் 20 லெவல் தான். நான் எப்படி அடித்து சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஏன்னா யார் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு தெரியும். ஸோ வந்து எனக்கு எப்படி தெரியும்ல கேட்காதீங்க, எனக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ அப்படியே அழகாக போயிடணும். இப்போ வந்து 81 லெவலில் இருக்கும். ஸோ வந்து அப்படியே அழகாக போயிடணும். இப்போ வந்து நமக்கு இன்னும் 19 லெவல் தான் இருக்குது. எப்படியாவது போயிடணும். ஸோ வந்து அப்பா இன்னும் 80 லெவல் தான் இருக்குது. 18 லெவலா? ஸோ வந்து அடே அப்பா சைக்கிளை உடச்சி விட்டாங்கடா. ஸோ வந்து இங்கே வந்து கொஞ்சம் மெதுவாக போய் தான் ஆகணும். பாவீங்களா, ஏன்டா இப்படி தட்டி விட்றீங்க? அப்படி தட்டி தான் விட்றாங்க. நம்ம போய் அப்படியே இடிச்சிட்டு விழுந்துடுறோம். ஸோ வந்து அப்படியே போய்ட்றான். கீழே தட்டி விழுந்துகிட்டே இருக்காங்களே. ஸோ வந்து ஒருத்தன் அந்த மாதிரி அவுட் ஆகிட்டான். ஸோ நம்ம வந்து அப்படியே போயிடணும். ஐயோ, ஸோ வந்து நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம் கைஸ். எனக்கு கடுப்பாகுது கைஸ். ஸோ வந்து ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுதே. ஸோ வந்து அப்படியே போயிடணும். ஸோ இப்போ வந்து ஐயோ நல்ல வேலை நம்ம முன்னேட்டோம். ஸோ வந்து அப்படியே இந்த இது வரும்போது அப்படியே உள்ளே போயிட்டான். அப்பா ஒரு வழியாக இவன் வந்து உள்ளே போயிட்டான். ஸோ வந்து நம்ம அப்படியே இங்கே குதிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வந்து போயிட்டோம். நமக்கு வந்து அப்பா இப்போ டேங்கைஸ் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் தான் இருக்குது. ஸோ வந்து 84 லெவலுக்கு வந்துட்டோமா. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் லெவல் தான். நம்ம வந்து 100 போயிடுவோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா